welcome to my escape room. இது இன்னையோட நம்ம வீட்டிலே வளர்ந்த டொமேட்டோட ஹார்வெஸ்ட். ரொம்ப ரைப்பாக ரொம்ப ரெட்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலே விளைஞ்ச டொமேட்டோ வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக டொமேட்டோ கெச்சப் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் கூட பண்ணி ரெகுலராக நீங்கள் செய்யலாம். வெளில வாங்குகிற கெச்சப்போட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் 1/2 kg டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஸ்பைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பட்டை சின்னமன், 3 க்ளோவ்ஸ் இருக்குது, 3 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர், ஹோல் பெப்பர் இருக்குது, மிளகு, அதுக்கப்புறம் 1 கார்லிக் இருக்குது, பூண்டு. இதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் சால்ட் வேணும். இப்போ வந்து 1/2 கப் சுகர் வேணும், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர். இவ்வளோ தான் தேவை. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டொமேட்டோ வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். நம்ம டொமேட்டோ வந்து நான் இதில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த டொமேட்டோவை வந்து நம்ம குக்கரில் போட்டு இந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் வேக விட போகிறோம். இப்போ குக்கரில் இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஸ்பைசஸ் இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். நாம் குக்கரில் வச்சுருந்த நம்மளோட டொமேட்டோ இங்கே ரெடியாகி வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக நம்மளோட கெச்சப் ஸ்மெல் வருது எனக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பட்டை, கிராம்பு, பெப்பர் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் இருந்த அந்த பட்டை, லவங்கம், பெப்பர் இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா இன்னும் கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸை வந்து நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சாச்சு. நான்ஸ்டிக் பேனில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல திக் பேஸ்ட் மாதிரி நம்ம இது செய்யணும். அதனால் பேனில் ஒட்டாமல் வரணும்னா நான்ஸ்டிக் பெட்டர். நான்ஸ்டிக் இல்லைன்னா கூட நீங்கள் சாதாரண பேனில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் நல்ல லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம பேனில் மாற்றிக்கலாம். நம்ம வடிகட்டின ஃபில்டர் பண்ண அந்த டொமேட்டோ பேஸ்ட் பியூரி வந்து இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இதில் நம்மளோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ, பசங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக பண்ணலாம். பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மி பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட், 1/2 டீஸ்பூன் சால்ட் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரணும். நான் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 5 மினிட்ஸ் கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி தட்டில் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி தட்டில் போட்டு பார்க்கும்போது தண்ணி வெளில வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி வெளியில் வந்தால் அது இன்னும் குக் ஆகலைன்னு அர்த்தம். தண்ணி வெளியில் வராமல் நல்லா திக்காக நம்ம கெச்சப் பாட்டிலேருந்து ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி திக்காக இருக்கணும். அதுதான் நல்லா குக்காக இருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த மிக்சர் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சது இந்த மாதிரி தண்ணி ஓடி வந்தது. இப்போ இது செகண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது பாருங்கள். இது கன்சிஸ்டன்சி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்திருக்க தண்ணியும் இதில் வந்திருக்க தண்ணியும் பாருங்கள். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நல்லா இருக்கு. ஸோ இது பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுலேருந்தும் தண்ணி வருது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். பட் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். பக்கத்துலேயே இருந்து பாருங்கள். இப்போ போட்டதை விட இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். பாதி வந்துடுச்சு. நல்லா திக்கும் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள். இதில் வந்து தண்ணீர் வந்த மாதிரி இதில் இல்லை. நல்லா குக் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆனால் ரெடி ஆகிடும் நம்மளோட. பாருங்க நம்ம சாஸ் கெச்சப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நான் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம எடுத்தது. இது நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் எடுத்தது. இப்படி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்புலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். டக்குன்னு கை விட்டுறாதீங்க, சூடாக இருக்கும். பாருங்கள் இந்த கெச்சப்போட கன்சிஸ்டன்சி செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்டி கூட. நம்ம கடையில் வாங்குகிற கெச்சப் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே இது செய்யலாம். வெளியிலேருந்து நம்ம இனிமேல் எதுவும் வாங்க வேண்டாம். ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருந்ததுல இந்த டிஷ். ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லி பண்ணுற டிஷ் தான். ஆனால் இதில் ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்ச காய வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இவ்வளோ செடி இல்லைன்னா கூட 1-2 காய வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் தான். நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Super tasty cooking from my escape room to yours. Enjoy cooking!